1985ல ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட அவங்க அப்பாவுக்கு ஃபுட்பால் கிளப்ல ஹெல்ப்பரா வேலை கிடைக்குது. அந்த பையன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவங்க அப்பா கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப அங்க ஃபுட்பால் விளையாடுற பசங்க எல்லாம் பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி விளையாடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால் மேல ஆசை வந்துருது. இதை பார்த்து அவங்க அப்பா அவனே ஃபுட்பால் கிளப்ல சேர்த்தி விடுறாங்க. வீட்டுல கிழிஞ்சு ஷூவை போட்டுக்கிட்டு முதல்ல ஃபுட்பால் விளையாடுறதுக்காக போறான். இதனால அவனுக்கு படிப்பு மீது இருக்கிற ஆர்வம் போயிட்டு ஃபுட்பால் மட்டுமே விளையாடணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்திருக்கு. அதனால படிப்பை விட்டுட்டு ஃபுட்பால் மட்டுமே விளையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவர் ஸ்போர்ட்டிங் சிபி கிளப்பிற்காக 2003ஆம் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட் விளையாடுறாரு. அப்ப அவருக்கு 18 வயசு தான். இவருடைய திறமையை பார்த்துட்டு அவங்க அப்பா ஒரு ஃபுட்பால் கிளப்ல சேர்த்தி விடுறாரு. அங்க இருக்கிற பணக்கார பசங்களை இவனால ஷூவே ஒழுங்கா வாங்க முடியல, இவெல்லாம் ஃபுட்பால் விளையாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா 3 உலக கோப்பையை அவரே வாங்குறாரு. யாரால ஷூ கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினாங்களோ இன்னைக்கு அவர் தான் ஃபுட்பால் இருக்கிற எல்லா அவார்டுமே வாங்கி குவிச்சிருக்கிறாரு. அவர் தான் ரொனால்டோ.